ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்திகாஸ் மெனு விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான வெந்தயக்கீரை புலாவ் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய். அரிசி, இலை, பட்டை, லவங்கம், மசாலா ஐட்டம், வெந்தயக்கீரை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், நெய் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பசங்க வந்து நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க கீரையெல்லாம். அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கீரை சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு கீரை சாதம்ன்றதே தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த வெந்தயக்கீரை சாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் வெந்தயக்கீரை சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நல்லா எடுத்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி. சின்ன வெந்தயக்கீரை தான் அது. இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரையெல்லாம் சேர்த்துட்டு அதோட நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது செய்யுங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா, அப்பெல்லாம் இது எது மாதிரி எது மாதிரி வேணால் வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என் சேனலில் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கு என்ன ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எந்த ட்ரெஸ் நிறைய கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போடுறேன், ட்ரெஸ் வீடியோ. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். நான் 1.5 கப்பு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். 1.5 கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்தாலே போதும். இது வந்து நார்மல் ரைஸ்ன்றதுனால 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். அந்த இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லாவே இதுவாகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே சமயத்தில் பசங்க வந்து கீரையே சாப்பிட மாட்டாங்க. என் பொண்ணு கூட அப்படி தான், கீரையே சாப்பிட மாட்டா. அதனால சரி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தானா தான் பசங்க வந்து கீரையெல்லாம் லைக் பண்ணி, கீரைன்னு அவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால அது கீரை அப்படின்னே தெரியாது. ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுவும் பொட்டேட்டோ வேற சேர்த்துருக்கிறதுனால கேட்கவே வேணாம், எல்லா பசங்களுக்கும் லைக் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் 3 கப்பு தண்ணி இதில் சேர்க்குறேன். இப்போ அந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுருங்க. ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுலேயே என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணேன். டேரெக்டாக நான் ஹோல்சேல்கிட்டே நான் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒன்லி இது மொபைல் ஆன்லைனில் தான் இது பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எங்கிட்டையும் வாங்கியிருக்காங்க. ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, என்ன ட்ரெஸ் எது இருந்தாலும். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள்,
காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால இது கீரை சாதம்ன்றதுனால காரம் வந்து கொஞ்சம் நமக்கு உரைக்கும். அதனால தான் நான் வந்து மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் இறக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெந்தயக்கீரை புலாவ் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப குழையும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு தண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம். கடைசியாக நெய் சேர்த்துடணும். நெய் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுறணும். அதை லைட்டாக அப்படியே கிளறிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு புலாவ் ரெடி ஆகிடும். இப்போது நெய் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப நிறையவே கிடையாது, கம்மியாக தான். அதே சமயத்தில் பசங்களும் அந்த கீரையெல்லாம் சாப்பிடாத பசங்களாம் அந்த கீரையெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை அப்படியே வேறு இதில் ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அருமையான ஒரு புலாவ் வெந்தயக்கீரை புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு என்ன ரெசிபி எது வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.